நாட்டை ஜெயம் பெற்று கொடுத்தவன் நான், இந்த முடியை கொடுத்தவன் நான், இந்த நாட்டை கொடுத்தவன் நான். பதினொன்னாம் நாள் திருநாவுக்கு அந்த அதாவது கதிரவேல் ஐயாருடைய பேர் விளங்க வேண்டும். கதிரவேல் ஐயார் அவர்கள் அன்பாக அளிப்பு கட்ட ரூபாய் 51 சுவேட்சை மருமவன இந்த நாட்டை சம்பாதித்தவன் நானு, இந்த முடியை நில நாட்டி வச்சவன் நானு. ஐயோ மாமா தூங்க வந்த உனக்கும் சொல்லுமாமா. இந்த நாட்டை சம்பாதிச்சது நானு, அதனால முடியை சம்பாதிச்சது நானு, உனக்கு புள்ள கொடுத்தது நானு. ஏண்டா பேமானு, இவன் பொண்டாட்டி யாரு? என்னுடைய மனைவி பானுமதி, உன்னுடைய மகள். என் புள்ளதானா? என் பிள்ளை தானே உனக்கு கொடுத்துக்கிறான். அதான் சொன்னா சொன்னதை பார்த்தா வேற மாதிரி தெரியுது மாமா. கிடையாது, நான் இருக்கிற வரைக்கும் உன் பொண்டாட்டி தாலி அறுக்க. ஏன்டா என் மூளை கோயப்படுற? நான் இருக்க நான் இருக்க உன் பொண்டாட்டி தாலிய அறுக்க விடுவனும். நான் இருக்கிற வரைக்கும் உன் உயிர் இருக்கும், அதுக்கப்புறம் நான் பொறுப்புலடாப்பா. படையெல்லாம் மாண்டு கிடைக்குதே மாமா. படம் எல்லாம் மாண்டு போச்சு. இது பாருங்க குத்துக்கு அர்த்தம் அது ஏன் தெரியும் எனக்கு. தாளக்காரன் தூங்க உக்காந்துக்கிறான் பாரு. இது கூட இந்த துரியோதனை பாராட்டி அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட ரூபாய் 101 சுபேட்சையும். நான் போற போக்குல எல்லாம் பணம் கொடுக்குறாங்களே மாமா. நீ போய் இங்க வாங்க. இப்ப சொல்லுமாமா, தரமாமா. நான் தரமாமா, நீ வச்சுக்க மாமா. நீ பயப்படாத மருமவன. ஏன்னா இப்ப நாங்க போறேன், அங்க போகும்போது என் மருமகன் கொடுத்தானே அப்படி ஏதோ ஒரு பிய புண்ணாக்கு வாங்கி திட்டு போவேன். இல்ல நான் புண்ணாக்கு தின்ற, நீ பிய தின்ற. மாமா இப்ப சண்டைக்கு போறேன்ற. ஆமா மாமா. மருமவனே, ஐயா என்னுடன் எதிர்த்த பேரை அந்த நைவாரை ஜெயிப்பவருண்டோ? மாமா மருமவனே, பண்ணிய பகையின்றோடு இந்த காலனா முடிய வேண்டாம். வண்டி கொடை சாஞ்சிட்டே இருக்குதா? கொத்து அப்படி சண்டைக்கு சென்று அந்த பண்ணிய பகையின்றோடு பாராத முடிய வேண்டும். காணியாளரை ஜெயித்தார். ஒருவேளை அந்த பாண்டவருக்கு உனக்கும் பகை ஏற்பட்டு அந்த சகாதி அவனுடைய கையால் நீ மாண்டு விட்டானால் யாரு? நானு எங்க போய் மாண்டுட்டேன்? காலைல பார்த்தா அருவாட்டு ஒரே ஒரு முத்தம்.
மாமா மருமகனா அப்படி ஒருவேளை நீ சென்று அந்த பாண்டவரோடு யுத்தங்கள் செய்யும் போது ஐயோ அந்த யுத்தம் செஞ்சுட்டு இருக்கும் போது அப்படியே நீ அவர் கைவானம் பட்டு அந்த இடத்துல நீ ஒருவேளை செத்துட்டனா யாரு நானு 1200 அந்த கொந்து வெளியே வர வைக்கிறதுக்கு மாமா அப்படி நீங்கள் மாண்டு விட்டீரானால் இந்த பக்கத்துல உனக்கு பக்கத்துல குழி வெட்டுவாங்க பாரு ஆமா குழி அதுக்கு பக்கத்துல ஏண்டா செத்தவன உனக்கு இடம் முடிச்சு நான் எங்க பச்சு வச்சுக்கிறாங்களோ அங்க வந்து நீ மண்ணை செஞ்சுட்டு படுத்துக்க ஆமா அப்படின்னா சீக்கிரம் யுத்தத்துக்கு போறேன் மாமா என்னடா நிக்கிற காசு 100 ரூபா காசு 100 ரூபா கூட 100 ரூபா கூட பட்டுங்க இப்ப சண்டைக்கு போற வணக்கம் சகாதேவனுக்கு யுத்தம் நடக்க போகிறது அந்த சகாதேவனை கொன்று விட்டால் இந்த நாடு எனக்கு உனக்கு இந்த நாடு சொந்தம் நீ ஒண்ணு ஆட்டாரா நான் இருக்குதா சண்டைக்கு போறேன் மாமா ஆமா இப்ப சண்டைக்கு போற அங்க பாரு சண்டைக்கு போற ஆமா சண்டைக்கு போற இந்த போ ஆமா உனக்கு எங்கன்னா புத்திக்குதாடா டேய் இம்மா நேரம் மாமா சண்டைக்கு போறியா மாமா போறியா மாமேன்னு சொன்னிய ஆனா ஒரு வார்த்தை போய் வான்னு சொன்னியா நான் சொல்லல மாமா இப்படி எங்க போற சண்டைக்கு சரி போ டேய் ஐயா என் மருமகன் கருத்து எனக்கு தான் தெரியும் இவன் இன்னும் ஆள் எனக்கு தானே தெரியும் வெளியில டீ கடைக்கு போனா 2 போண்டா வாங்கி கொடுத்துட்டு மத்தியானம் வரைக்கும் உட்கார வச்சுட்டோம் டேய் என் மருமகன் எதனால என்ன போய் வா அப்படின்னு சொல்ல தெரியுமா நான் பாதி தூரம் போவேன் போயிட்டு ஐயோ மாமா மருமகன் போய் வா சொன்னாரு அவன் நான் திரும்பி வந்துட்டான் அதனாலதான் போறியா போ சரி மாமா போறியா போறா சரி நான் போட்டா போட்டா சரி நான் போறேன் போறேன் அவர் இவரு மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் போய் வரணும் இப்படியாக குருச்சேத்திரம் செல்வி இதோ சகினி யுத்த சவரத்தை நிறைவேற்றணும்னு போகிறான். இப்ப நம்ம சகாதேவன் எப்படி சவரிட்டு இருந்தாலும் சகாதேவனை அழைத்து குருச்சேத்திரத்துல சகினி நாம கொள்ள வேணும். அப்படியானா சகாதேவனை அழைத்து சீக்கிரம் அது பகவானாகப்பட்டவர் தர்மபுர பகவானும் சேர்ந்து சகாதேவனை